Hi students, good morning to all. நம்ம இன்னைக்கு social scienceல செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம்போ டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி வரலாற்றை நோக்கி அதை இந்த லெசனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்போ. இப்போ இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ், அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் ஆடைகள்லாம் அணிஞ்சிருந்தாங்க, அப்புறம் அவங்க என்ன மாதிரியான வெப்பன்ஸ் கருவிகள் ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தினாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம்போ. என்னென்னா டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி வரலாற்றை நோக்கி. பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா கற்காலம்னு அர்த்தம். ஸ்டோன் ஏஜ்னா என்ன? கற்காலம். என்ன இன் தி பிகினிங் ஹியூமன்ஸ் வேர் நாட் அவேர் ஆஃப் மெட்டல்ஸ். என்னென்னா கற்காலம்னா ஆரம்ப காலத்தில் மனிதர்கள்லாம் அவங்க மெட்டல்ஸ் உலோகத்தை பற்றி தெரியாமல் இருந்தாங்க. தே டுக் செவரல் இயர்ஸ் டு டிஸ்கவர் மெட்டல்ஸ். பல வருடத்துக்கு அப்புறம் தான் உலோகம்னா என்னன்னே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் லீவ்ஸ் டுடே ஆர் தேர் ஹிப்ஸ். அப்போ அவங்க கண்டுபிடிச்ச அந்த உலோகங்கள் தான் நம்மளுக்கு இப்போ கிடைச்ச ஒரு ஹிப்டாக இருக்குது. டியூரிங் திஸ் பீரியட் ஹியூமன் வேர் நாட் அவேர் ஆஃப் ஸ்கிரிப்ட். அப்போ ஆதிகால மனிதர்களுக்கு என்னென்னா ஒரு படிக்கவோ எழுதவோ தெரியாது, எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் இருந்தாங்க. த ஸ்டோன் ஏஜ் இஸ் தி பீரியட் இன் விச் ஸ்டோன்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் வெப்பன்ஸ். ஏன் ஸ்டோன் ஏஜ் கற்காலம் அப்படின்னு வந்ததுன்னா, அந்த காலத்தில் மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா கற்களை கொண்டு தான் ஒரு ஈட்டியாகவும் கத்தியாகவும் ஆயுதம் தயாரித்தாங்க. அதனால தான் ஸ்டோன் ஏஜ்னு வந்தாங்க. ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு அந்த பீரியட் வந்துச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க வரோம்னா, நேச்சர் ஆஃப் ஹியூமன் எவாலுவேஷன். மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க விரும்புகிறோம். அவங்க எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வளர்ச்சி, மனிதர்களோட வளர்ச்சியானது ஆரம்பிச்சது. இயர்லி ஹியூமன்ஸ் லிவ்டு இன் ஜங்கிள் அலாங் வித் அனிமல்ஸ். ஆதிகால மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜங்கிள்னா காடு, ஜங்கிள்ஸ்னா என்ன? காட்டில் தான் விலங்குகளாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வீடோ இல்லை குடிசையோ எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்குமே இல்லை. இந்த யூஸ்டு ஸ்டோன் டூல்ஸ் டு ப்ரொடக்ட் தம்செல்ஃப். அவங்க கல்லாலான கருவின்னு சொன்னோன்னா, அந்த கல்லாலான கருவிகளை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, ப்ரொடக்ட் தம்செல்ஃப், தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காகவும், எதுக்கு எந்த ஒரு விலங்குகளும் தன்னை தாக்காத அளவுக்கு தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காகவும், ட்ரைவ் அவே அனிமல்ஸ் விலங்குகளை விரட்டுறதுக்கும், டிக் அவுட் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் எதுக்கு பயன்படுத்தினாங்க, வேர்கள் அந்த குருத்துக்களை எல்லாம் தோன்றதுக்காகவும் இந்த ஸ்டோன் டூல்ஸ் கருவியை பயன்படுத்தினாங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் தட் தே ஏட் எவ்ரிதிங் ரா இன்க்ளூடிங் ஃப்ளஷ். அந்த ஆதி காலத்து மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எது கிடைச்சாலுமே எந்த உணவு கிடைச்சாலுமே அப்படியே சமைக்காமலே சாப்பிட்ருவாங்க. ஏன்? ஃப்ளஷ் மிருகங்களோட அந்த மாமிசத்தை கூட என்ன பண்ணுவாங்களாம், சமைக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்களாம். தே டிட் நாட் நோ தி யூஸ் ஆஃப் ஃபயர் இன் தி பிகினிங். அந்த ஆரம்ப காலத்தில் மனிதர்களுக்கு நெருப்புனாலே என்னன்னு தெரியாது, அதை அவங்க பார்த்ததும் இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அட் ஃபர்ஸ்ட் டாக் வாஸ் தேர் குட் கம்பெனியன். அப்போ அது அவங்களுக்கு எது ரொம்ப குட் கம்பெனியனாக இருந்ததுன்னா டாக், நாய் தான் இருந்தது. வைல்டு அனிமல் ரன் அவே வென் டாக்ஸ் பார்க்குடுனா குறைக்கிறது, நாய்கள் குறைக்கிறது மூலம் வைல்டு அனிமல்னால் காட்டு விலங்குகள்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சது. டாக் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பெட் அனிமல். அவங்களோட ஒரு செல்ல பிராணியாக ஃபஸ்ட்டு எதை தான் வளர்க்க ஆரம்பித்தாங்க, டாக், நாயை தான் வளர்க்க ஆரம்பித்தாங்க. தே டுக் இட் வாட் எவர் தே வெண்ட். என்னென்னா அவங்க எங்கே போனாலுமே அந்த செல்லப்பிரியான பெட் அனிமலான டாக்கையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு போனாங்க. அடுத்தது லேட்டர் தே ஸ்டார்டட் ரேரிங் கேட்டில் அண்ட் வேர் வெரி யூஸ்ஃபுல் டு தம். கேட்டில் அப்படின்னா கால்நடைகள், கேட்டில்னா என்னது? கால்நடைகள். அவங்க பின்னர் பல நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, கால்நடைகள்லாம் வளர்க்க ஆரம்பித்தாங்க, ஆடு மாடையெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தே அப்சர்வ் சம் கிரைன்ஸ் க்ரோவிங் அலாங் தி ரிவர் சைடு. கிரைன்ஸ் அப்படின்னா தானியங்கள். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவர் சைடு ஆற்றங்கர ஓரத்தில் தானியங்கள்லாம் வளர்ந்து இருக்கிறத பார்க்குறாங்க. தே ஏட் அண்ட் ஃபவுண்ட் தம் வெரி டேஸ்ட். அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கான். தே அப்சர்வ் தட் த ஸ்கேட்டர்ட் கிரைன்ஸ் வேர் ஈட்டன் அப் பை பேர்ட்ஸ். அந்த இறஞ்சி கிடக்கிற தானியத்தை எல்லாம் பறவைகள் மட்டும்தான் சாப்பிடுதுன்னு பார்க்குறாங்க. தே வேர் கீன் அப்சர்வ்ஸ். தே ஃபவுண்ட் தட் த கிரைன்ஸ் க்ரோ வித் த ஹெல்ப் ஆஃப் சன்ஷைன் அண்ட் ரெயின்ஃபால். இந்த தானியங்கள்லாம் எப்படி வளருதுன்னா, சன்ஷைன் சூரிய ஒளி மூலமாகவும், ரெயின்ஃபால் மழை மூலமாகவும் தானாகவே வளருது, அதை பார்க்குறாங்க. தஸ் தே லேர்ன் த ஆர்ட் ஆஃப் கல்டிவேஷன். இது மூலமாக அதை எதை கற்றுக்குறாங்கன்னா, கல்டிவேஷன் வேளாண்மை, பயிர் எப்படி இருந்தது, அறுவடை செய்கிறதெல்லாம் கற்றுக்குறாங்க. அடுத்தது ஹியூமன் நோட்டீஸ்டு ஃபாரஸ்ட் ஃபயர். ஒரு நாள் என்னாச்சுன்னா, காட்டில் ஒரு நெருப்பு ஏற்பட்டுட்டு, ஏன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் காட்டுத்தீ ஏற்பட்டுட்டு, அட் ஃபஸ்ட்டு தே வேர் அப்ரைட் ஆஃப் ஃபயர். அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த ஆதிகால மனிதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த நெருப்பையே பார்த்து பயப்படுறாங்க அந்த நெருப்பை பார்த்து. தே ஃபவுண்ட் சம் அனிமல்ஸ் டைடு டியூ டு ஃபயர். அந்த நெருப்பில் என்னாச்சு, சம் அனிமல்ஸ் நிறைய விலங்குகள்லாம் டைடு
இறந்துருச்சு. த ஆட் த ஃப்ளஷ் ஆஃப் த பர்ன்ட் அனிமல்ஸ் இட் டேஸ்ட் குட். அந்த இறந்து கடந்த விலங்குகளோட மாமிசத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த ஆதிகால மனிதர்கள்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தே ஆல்சோ அப்சர்வ் தட் த ஸ்ப்ராக் கம் அவுட் பை ஸ்க்ராச்சிங் 2 ஸ்டோன் டுகெதர். பிறகு நாட்கள் ஆக ஆக என்ன பண்ணுறாங்கன்னா நெருப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு 2 ஸ்டோன் 2 கற்களை ஒன்றோடு ஒன்று உராயும் போது ஸ்பார்க் தீப்பொறி ஏற்படுறத பார்க்குறாங்க. சின்ஸ் தென் தே ஏட் குக்குடு ஃபுட். அதுக்கப்புறம் தான் அவங்க எந்த ஒரு உணவையுமே சமைத்து சாப்பிட கற்றுக்கிட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 154. இது என்னென்னா ஏர்லி மேன் யூஸ்டு குவாட்சைட் எ டைப் ஆஃப் ஸ்டோன் ஃபார் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். குவாட்சைட் அப்படிங்கிறது ஒரு வகையான கல். அந்த கல்லை வச்சு தான் ஆதிகால மனிதர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா கருவிகள், டூல்ஸ்னால் கருவிகள், அண்ட் வெப்பன்ஸ் ஆயுதங்கள்லாம் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஈட்டி மாதிரியாகவும் கத்தி மாதிரியெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. எ டைப் ஆஃப் ஸ்டோன் கால்டு ஃப்ளிண்ட் ஸ்டோன் வாஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஃபயர். என்னென்னா ஒரு சிக்கிமுக்கி கல். ஃப்ளிண்ட் ஸ்டோன் அப்படின்னா சிக்கிமுக்கி கல். 2 கல்லையும் ஒன்றோடு ஒன்று உராயும் போது நெருப்பு உண்டாகிறத பார்க்குறாங்க. அது மூலம் தான் ஃபயர் நெருப்பை உண்டாக்குனாங்க. அடுத்து எதை பற்றி பார்க்க வரோம்னா நொமேட்டிக் லைஃப். நொமேட்டிக் லைஃப் அப்படின்னா நாடோடிகள் வாழ்க்கை. நாடோடிகள்னால் என்ன, ஒரே இடத்துல தங்கி இருப்பாங்களா, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக இடம், வீடு, குடிசை அப்படின்னு எதுவுமே இருக்காது. அவங்க எங்கே வேணாலும் போவாங்க, என்ன ஃபுட்டுனாலும் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லைஃப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நொமேட்டிக் லைஃப்னால் நாடோடிகளின் வாழ்க்கை. ஏர்லி ஹியூமன்ஸ் டிட் நாட் நோ டு க்ரோ கிராப்ஸ். அப்போ அந்த நாடோடி மனிதர்களுக்கு என்னென்னா அறுவடை பயிர் செய்கிறது பற்றியெல்லாம் சுத்தமாக எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் இருந்தாங்க. தே வாண்டட் இன் ஆல் த லேண்ட்ஸ்கேப் இன் சர்ச் ஆஃப் ஃபுட். அவங்க உணவுக்காண்டி எல்லா இடத்துலையுமே அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாங்க. they ate wherever they caught and drank water from natural source. அவங்களுக்கு கிடைக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டோம். வாட்டர் தண்ணி இருக்குமா, நேச்சர் சோர்ஸான இயற்கையாக கிடைக்கிறதான தண்ணி, அதை குடிச்சிக்கிட்டு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் வாஸ் கால்டு நொமேட்டிக் லைஃப். இந்த வாழ்க்கையை தான் என்னன்னு சொல்கிறாங்க, நொமேட்டிக் லைஃப், ஒரு நாடோடிகளின் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. they wore skin of animals, leaves, breaks of trees to cover their body. அவங்க என்ன மாதிரியான ஆடைகள் அணிஞ்சிருந்தாங்கன்னா ஸ்கின்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளோட தோள்களையும், லீவ்ஸ் இலைகளையும், அண்டு பார்க்ஸ் ஆஃப் ட்ரீஸ் மரப்பட்டைகளையும் தான் அவங்க ட்ரெஸ்ஸாக அணிஞ்சிருந்தாங்க. தே லிவ்டு இன் கர்வ்ஸ் அண்டு ஹோல் ஆஃப் பிக் ட்ரீஸ். அவங்க எதில் வாழ்ந்தாங்கன்னா குகைக்குள்ளேயும் பெரிய பெரிய மரப்பொந்துகள்லையும் தான் வாழ ஆரம்பித்தாங்க. அடுத்து பாருங்க, ஸ்டோன்ஸ் வேர் ஷார்பன்ட் ஆஸ் டூல்ஸ் பை தம். தே மேட் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் அதர் ஸ்டோன்ஸ் டூ. அவங்க அந்த கற்களையே நல்லா கூர்மையான ஆயுதமாக தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அது எதுக்கு தயாரித்தாங்கன்னா these sharp tools were used to hunt animals and tear their flesh. எதுக்குன்னா ஹண்ட்னா விலங்குகளை வேட்டையாடுறதுக்காகவும் வேட்டையாடின விலங்குகளை வந்து என்ன வெட்டுறதுக்கும் பயன்படுத்தினாங்க. they used bones, horns, stones, skin, branches of trees and sticks as their tools and weapons. எதையெல்லாம் கருவியாகவும் ஆயுதமாகவும் பயன்படுத்தினாங்கன்னா போன்ஸ் எலும்புகளையும், ஹார்ன்ஸ் கொம்புகளையும், ஸ்டோன்ஸ்னால் என்னது கற்களையும், அடுத்தது ஸ்கின் தோல், பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீ மரக்கிளைகளையும், குச்சிகளையும் தான் அவங்க கருவிகளாகவும் அடுத்ததாக ஆயுதங்களாகவும் தயாரித்தாங்க. This stage of development in history was called New Stone Age or Neolithic Age. இந்த காலகட்டத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூ ஸ்டோன் ஏஜ், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோலித்திக் ஏஜ்னு சொல்கிறாங்க. புதிய கற்காலம் இது மூலயமா தான் உருவானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் வந்து 3 டைப் 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. கற்காலத்தையே 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்னா பேலியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ். இப்போ பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பழைய கற்காலம். பேலியோலித்திக் ஏஜ்னா என்னது, பழைய கற்காலம். அடுத்தது மீசோலித்திக் ஏஜ்னா மிடில் ஸ்டோன் ஏஜ், இடை கற்காலம். நியோலித்திக் ஏஜ்னா புதிய கற்காலம். இது மூலம் தான் உருவானது. இப்போ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்போ ஆதி மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாங்க, லீவ்ஸ் இலைகளையும் மரப்பட்டைகளையும் தான், அப்புறம் விலங்குகளோட தோள்களையும் தான் அணிஞ்சிருந்தாங்க. அவங்க எதில் வாழ்ந்துட்டு வந்தாங்க, குகைக்குள்ளேயும் பெரிய பெரிய மரப்பொந்துகளையும் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க எந்த மாதிரியான வெப்பன்ஸை யூஸ் பண்ணாங்க, ஸ்டோன்னா கல்லை வச்சு தான் அவங்க ஆயுதங்கள்லாம் தயாரித்தாங்க. எனக்கு ஒரு கத்தி மாதிரியாகவும் ஈட்டி மாதிரியாகவும் தயாரித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஸ்டோன் வீல் அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.